ஹாய் குட் மார்னிங். ஐ எம் திவ்யா ஃபிசியோதெரபிஸ்ட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கூன் வளர்ந்துருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எதனால் அந்த மாதிரி கூன் வளருது, அதே மாதிரி யாருக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்கும், இல்லை இப்படி வந்துருச்சுன்னா அதுக்காக என்ன பண்ணுறதுன்றதை பற்றி தான், என்னென்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணலாம், ஸோ அதனால நமக்கு என்னென்ன டிஃபெக்ட்லாம் ஆகுதுன்றதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் குழந்தைங்கள கூட ஹேண்டில் பண்ணும்போது சொல்லுவாங்க, ஐயோ இந்த மாதிரி தூக்கக்கூடாது, உரம் விழுந்துரும், அந்த மாதிரி பண்ணக்கூடாது, கூன் வளர்ந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கூனுன்னா என்ன அப்படின்னா, நம்மளோட அப்பர் பேக் இருக்கு இல்லைங்களா, தொராசிக்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட அப்பர் பேக், அதாவது மேல் முதுகெலும்பு இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாருக்குமே இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கும், கொஞ்சம் லைட்டாக தான் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். பட் அப்படி இருக்கும்போது அது நார்மல். பட் அதுவே கொஞ்சம் மூடாக இருக்குன்னும்போது, அதாவது இப்படி இருக்குன்னா இது கோடுன்னு சொல்லுவாங்க, இது நார்மல். சரியா? ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா, குழந்தைய ஹேண்டில் பண்ணும்போது கூட இப்படி இப்படி, அதாவது 2 கை பொசிஷன் வச்சுட்டு ஹேண்டில் பண்ணால் அந்த பேக் போன் ரெஸ்ட்டில் இருக்கும். ஸோ அது பிரச்சனை கிடையாது. பட் சிலவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, குழந்தைய ஹேண்டில் பண்ணும்போது அதாவது நடு எலும்பு கேப் விட்டுறாங்க. இப்படி இப்படி பிடிக்கிறாங்க, காலுக்கிட்டேயும் அதாவது ஹிப்பு கிட்டேயும் தலையை மட்டும் பிடிச்சிக்கிறாங்க. அப்போ அந்த முதுகு என்ன ஆகுது, இப்படி டவுன் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இருந்தால் கூடமே கொஞ்சம் கூன் வளரும். ஏன்னா அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா, போன் கொஞ்சம் கொஞ்சமாக வளரக்கூடிய ஒரு நேரம். சரிங்களா? ஃபுல் க்ரோத் ஆகிருக்காது, அது கொஞ்சம் கொஞ்சமாக வளரணும். ஸோ முதுமை அடைஞ்சு இருக்காது அந்த எலும்பு வளர்ச்சியெல்லாம். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் தப்பு தப்பாக பிடிச்சிங்க குழந்தைங்கள ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த டைமில் குழந்தைக்கு அந்த கூன் மாதிரி வளர்ந்துடும். சரிங்களா? முதுகெலும்பு வளைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அழகாக ஹேண்டில் பண்ணுங்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போது யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இதுதான் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிறாங்க. அது எப்படி அப்படின்னா, இப்படி நடக்கிறாங்க. பட் இதில் என்ன ஸ்டைல் இருக்குது? சப்போஸ் ஓகே, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டைலிஷ் இருக்கும், ஒவ்வொரு கேட் இருக்கும். பட் அந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, உங்களோட முதுகெலும்பு வளைய ஆரம்பிக்குது. சரிங்களா? சிலவங்க பார்த்தீங்கன்னா, நல்லா இப்படி ஷோல்டர் தூக்கிட்டு, சிலவங்க இப்படி நடப்பாங்க. அதாவது இது ஒரு ஸ்டைலிஷ் அப்படின்ற மாதிரி இப்படி ஷோல்டர் ஒரு சைடில் தூக்கிட்டு இப்படி நடப்பாங்க. இப்படி நடந்தால் இது ஒரு மாதிரி ஸ்டைல் அப்படின்வாங்க. அதோட இப்படி நெஞ்சு நிமிர்ந்துட்டு நடக்கிறது, இல்லைன்னா இப்படி குனிஞ்சிட்டு நடக்கிறது, ஏன் நமக்கு அந்த மாதிரிலாம் வேணும் சொல்லுங்கள்? நம்ம தான் ஆளுக்கு ஒரு ஒரு ஸ்டைலிஷ் இருக்குது. ஸோ நம்மளோட ஸ்டைலிஷில் நம்ம நடந்தால் போதும். அவங்கள மாதிரி நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படிலாம் வேண்டவே வேண்டாம். ஏன்னா அது எல்லாமே நமக்கு உடம்புக்கு தான், ஹெல்த்துக்கு தான் டிஃபெக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அதை தான் கோன் வாலை அந்த பொசிஷன், அதாவது ஒரு பொசிஷன் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இப்படி குனிஞ்சு நடக்கிறோம் அப்படின்னா, இதையே நம்ம தொடர்ந்து செய்கிறோம், ஒரு மாதம் 2 மாதம் 3 மாதம் இப்படி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம்னா, அந்த பேக் போனே என்ன ஆகிடும், வளைவாகவே போக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்களாம் நிமித்தணும்னாலும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ நார்மலாக நீங்கள் ஒன்றுமே இல்லை, நீங்கள் இப்போ கூன் வாழ்ந்து நடக்கிறீங்கன்னா உங்களுக்கே தெரியாது. பார்க்குறவங்க சொல்லுவாங்க, என்ன இவன் கூன் வாழ்ந்த மாதிரி நடந்துட்டு போகிறான் அப்படின்வாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, என்ன நம்ம அப்படியே நடக்கிறோம் அப்படின்னு தோணும். இல்லை நம்ம கரெக்டாக தான் நடக்கிறோம் அப்படின்னு நம்மளுக்கு தான் தெரியும். ஆனால் பார்க்குறவங்களுக்கு அந்த மாதிரி தெரியாது. ஏன்னா அவங்க கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம ஒரு கண்ணாடி முன்னாடி நின்றுக்கோங்க. ஒரு பெரிய மிரர் இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த மிரருக்கு முன்னாடி நில்லுங்க. நின்றுட்டு அந்த பொசிஷனை நீங்கள் பாருங்கள். இப்படி நிற்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்தாலே உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும். ஐயோ என்ன நம்ம இப்படியா நிற்கிறோம், இப்படியா நடக்கிறோம் அப்படின்னு நம்மளுக்கே தோணும். ஸோ தினமும் சொல்கிறேன், நீங்கள் கண்ணாடி முன்னாடி ஒரு 2 நிமிஷம் நின்று பாருங்கள், நின்று நடந்து பாருங்கள். அப்போ உங்களுக்கு நீங்கள் எதெல்லாம் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கே ஒரு ஐடென்டிஃபை கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ அதுதான் இது நம்ம மெடிக்கல் டேர்மில் எப்படி சொல்லுவாங்கன்னா, கைப்போசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதை இந்த மாதிரி நடக்கிறதுனால என்னென்ன டிஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக அப்பர் பேக் பெயின் வரும். ஓகேவா? ஸோ இப்படி நடக்கிறதுனால அப்பர் பேக் பெயின் ஆகும். என்னோட ஷோல்டர் முன்னாடி முன்பக்கமாக போகிறதுனால இந்த ஷோல்டர் மசில், டெண்டன்ஸ், லிகமெண்ட்ஸ், அதாவது அந்த ஜவ்வு எல்லாமே என்ன ஆகிடும், வீக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு 2 பக்கம் ஷோல்டர் பெயின் வரும், அப்பர் பேக் பெயின் வரும். ஓகேவா? ஸோ இப்படி நடக்கிறதுனால உங்களோட பேக்குமே எலாபரேட் ஆகுது. ஸோ அப்படி ஆகுறதுனால உங்களுக்கு பேக் பெயினும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா? அது இல்லாமல் இப்படி கூடி கூடி நடக்கிறதுனால என்ன ஆகுது, நம்மளோட இந்த செஸ்ட் பெயின்லாம் லைட்டாக ஸ்ட்ரெச் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பெயின் வரும். அது இல்லாமல்
நம்மளோட ரிப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதாவது விலா எலும்புலாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த விலா எலும்புலாம் போய் லங்ஸ் கிட்ட போயிட்டு இப்படி அழுத்துற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால நமக்கு அடிக்கடி மூச்சு விட முடியாது. அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். மூச்சு வாங்கும். கொஞ்சம் நடந்தாலே மூச்சு வாங்கும். உட்கார முடியாது. ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்தா நமக்கு வந்து ஒரு பேக் சப்போர்ட்டே வைக்க முடியாது. இப்படி தான் இருக்கும். இப்படி இருக்கும்போது நம்மளால எப்படி நம்ம வந்துட்டு ஒரு சப்போர்ட்டாக உட்கார முடியும்? உட்காரவே முடியாது. ஒரு கார் டிரைவ் பண்ண முடியாது. ஒரு லாரி ஓட்டுறோம், டாடா ஏஸ் ஓட்டுறோம், ஏதோ ஒன்று நம்ம டிரைவ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால ஸ்டாண்டர்டாக வந்து டிரைவ் பண்ணவே முடியாது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும். ஸோ இதுக்கு நம்ம எந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இப்படி இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஃப்ளாட்டாக படுக்கணும். ஓகேவா, உங்கள் வீட்டில் பெட்டாக இருக்கட்டும், இல்லை ஃப்ளோரில் தான் நான் படுப்பேனாலும் பிரச்சனை இல்லை, மேட் போட்டு படுங்க. படுக்கும்போது 2 ஸ்ட்ரெயிட்டாக, அதாவது பில்லோ வைக்கவே கூடாது. சரியா, பில்லோ வைக்காதீங்க. தலை கீழே இருக்கட்டும். இல்லை எனக்கு அப்புறம் ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும்னா ஒரு தின் பில்லோவை வச்சுக்கோங்க. இவ்வளோ தின்னாக இருந்தால் போதும். ஓகேவா, ஸோ அந்த தின் பில்லோ வச்சுட்டு ஜஸ்ட்டு தலையை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. கை ரெண்டுமே கீழே ரிலாக்ஸாக இருக்கட்டும். 2 காலை மட்டும் முட்டையை நல்லா மடக்கிக்கோங்க. சரியா, நல்லா மடக்கிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக படுங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே ஃப்ளாட்டாக படுங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பொசிஷன் மாறும். சரியா, ஸோ இதை நீங்கள் தினமுமே பண்ணலாம். காலையில் சாயந்தரம் 2 டைமுமே பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பொசிஷன் பண்ணுங்க. இன்னொன்று என்னது அப்படின்னா, இந்த ஷோல்டர் இருக்கு. ஸோ இப்படி தானே வைக்கிறீங்க, இப்படி வச்சு நடக்கிறீங்க. அப்படி இந்த ஷோல்டர் கொஞ்சம் கொஞ்சமாக பேக்குக்கு கொண்டு போக பாருங்கள். அதாவது ஸ்ட்ரைட்டாக இப்படி இருக்க ஷோல்டரை நீங்கள் என்ன பண்ணணும், இப்படி ஸ்ட்ரைட்டாக கொண்டு போகணும். ஓகேவா, ஸோ இதை வந்து நல்லா ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது இப்படி வச்சு இந்த மாதிரி, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரீத்திங்க்கு வந்து ரொம்ப நார்மலாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும், ப்ரீத் பண்ணவும் ஃப்ரீயாக இருக்கும். உங்களோட அந்த ரிப்ஸ் எல்லாம் வந்துட்டு, அதாவது அந்த விலை எலும்பெல்லாம் போய் லங்ஸ் அழுத்தாமலும் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு 10 டைம்ஸ் பண்ணுறது. தென் இது ரொட்டேட் பண்ணுறது, அதாவது நல்லா ஃபார்வர்ட் போய்ட்டு, நான் ஆல்ரெடி ஷோல்டர் பெயினுக்கு சொல்லியிருப்பேன், பட் அது இங்கே கேஷுவலாகவே பண்ணலாம். பட் இதுக்கு ஷோல்டர் நல்லா பின்னாடி கொண்டு போயிட்டு பண்ணுறது. இந்த மாதிரி ஒரு 10 டைம்ஸ் பண்ணுறதை பண்ணுங்க. ஓகேவா, இன்னும் நிறைய எக்ஸசைஸ்லாம் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு நிறைய சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு எதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்கள் நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அது இல்லாமல் நான் உங்களுக்கு இப்போது நம்பர் சொல்கிறேன். 7094746864 என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். திரும்பவும் நம்பர் சொல்கிறேன். 7094746864 நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் கால் பண்ணி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கண்டிஷனுக்கு எக்ஸசைஸ் வேணும், இல்லை வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு கால் பண்ணி கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, தேங்க்யூ.